வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு 10ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் முழாண்டு தேர்வு 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ். காலம் 3 மணி நேரம். மதிப்பெண்கள் 100. அதில் முதல் ஒரு மதிப்பெண் வினாக்கள். பகுதி 1 மதிப்பெண் 15. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் எழுதவும். வினாவை பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் 15 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 15 வினாக்களுக்கும் விடை குறிப்பு கொடுத்துருக்கு. அதிலிருந்து சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். ஏழு 8 மேன்மை தரும் மரம், அதற்குரிய விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வாய்மை மழை நீராகி தொடரில் வெளிப்படும் அணி. செய்தி அடுத்தது 11 வினாக்கள். அதில் அடுத்து 12வது வினாவை உங்கள் பாடப்பகுதியிலிருந்தே ஒரு பாடலை கொடுத்து அதற்குரிய வினாக்கள் கேட்கப்படும். இந்த வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் கவியரசு கண்ணதாசனின் காலக்கணிதம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பாடலின் ஆசிரியரை தேர்ந்தெடுத்து எழுதணும். 13வது வினா அவனும் யானுமே அறிந்தவை அறிக. அவன் என்பது யார்? இந்த இடத்துல கேட்டிருக்கார். அடுத்தது ஆக்கல் அளித்தல் பொருள் யாது? பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன் யார் கூற்று? அடுத்தது பகுதி 2 மதிப்பெண்கள் 18. 2 மதிப்பெண் வினாக்கள். இதில் உங்களுக்கு பாடப்பகுதியில் குறுவினா என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க வேண்டும். இதில் திருக்குறள் உங்களுக்கு மனப்பாடக்குறள் இதில் கேட்கப்படும். அது கட்டாய வினாவாக இருக்கும். இதில் அருமை என தொடங்கும் திருக்குறளை அடி பாராமல் எழுது என்று கேட்டிருக்கும். அடுத்தது பிரிவு 2ல் இருக்கக்கூடிய வினாக்கள். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் மாற்று. இலக்கண வினாக்கள், பொது வினாக்கள் ஆகிய அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கலைச்சொல் தருக. இதில் செவி மாற்றுத்திறனாளிக்குரிய வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மற்ற மாணவர்கள் எழுத வேண்டியதில்லை. மொழிபெயர்ச்சி வினாக்கள் என்றும் சொல்லலாம். எதிகை மோனை கேட்டிருக்கு. பொருத்தமான நிறுத்தற்குரியதல், பகுபத உறுப்பிலக்கணம். அடுத்தது பகுதி 3ல் 3 மதிப்பெண் வினாக்கள். இதுலேயும் 3 மதிப்பெண் வினாக்களுக்குரிய பகுதிகள். உரைப்பத்தி கொடுத்து அதில் 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். அடுத்த பிரிவு 2ல் ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க வேண்டும். இதில் 34வது வினா கட்டாய வினாகும். அது மனப்பாடம் செய்யும். இது செயல் பகுதிக்குரிய வினாவும் மனப்பாடம் செய்யும். அடுத்தது நவமணி வடக்கையல் போல் என தொடங்கும் தேம்பாவணி பாடல் கேட்டிருக்கு. அடுத்தது 3 மதிப்பெண் வினாக்கள். அணி இலக்கணம். அடுத்தது இதில் கட்டாய வினாவா, அதாவது அழகிட்டு வாய்ப்பாடு. உங்களுக்கு 3 மதிப்பெண். தெளிவாக எந்த குறள் கொடுத்தாலும் பிரிக்க தெரிந்தால் அதில் 3 மதிப்பெண்கள் பெறலாம். அடுத்தது 5 மதிப்பெண் வினாக்கள். பகுதி 4 5 மதிப்பெண் வினாக்கள். ஒவ்வொன்றுக்கும் 5 மதிப்பெண். இல்லை 5 வினாக்கள் நீங்கள் எழுத வேண்டியது இருக்குது. ஒன்று செயல் பகுதி நடுவினா. அடுத்தது கடிதங்கள். உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு, மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்று சொல்லக்கூடிய கடிதம். இதில் ஏதாவது ஒன்று எழுதணும். அடுத்தது படமுணர்த்தும் கருத்துக்கள். இது உங்களுக்கு திருக்குறள் பகுதியில் இருந்திருக்கு. அடுத்தது படிவம். மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம். அடுத்தது 42வது வினா
பள்ளியும் வீட்டிலும் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்வீர்கள்? இது பொதுப்படையாக கேட்கக்கூடிய வினாக்கள். இந்த கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து இந்த வினாக்கள் கேட்கக்கூடிய. அடுத்தது ஆங்கில பற்றி கொடுத்து அதை தமிழாக்கம். அடுத்த வினா செவி மாற்றுத்திறனாளிக்குரியது. அடுத்தது 8 மதிப்பெண்களுக்குரிய வினா. இந்த 8 மதிப்பெண் வினாவுக்கு உங்களுக்கு உரைநடை பகுதி, துணைப்பாடம், பொதுக்கட்டுரை என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. செய்யுள் நெடுவினா உங்களுக்கு ஏற்கனவே 5 மதிப்பெண்ணில் வந்திருக்கும். இதுலேயும் ஒரு செய்யுள் நெடுவினா கலந்து 8 மதிப்பெண் வினாவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. துணைப்பாடம் அழகிரிசாமியின் கதை. அடுத்தது குறிப்புகளை பயன்படுத்தி எழுதக்கூடிய பொதுக்கட்டுரை. இது விண்வெளியில் தமிழருடைய அறிவு, கல்பனா சாகல். உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று இந்த நிகழ்ச்சியை கட்டுரையாக்கு. இதெல்லாம் 8 மதிப்பெண் வினாக்கள். இந்த வினாக்கள் மிக இன்றியமையாத வினாக்கள். இந்த வினாக்குரிய உடைகளை தெளிவாக படித்து நல்ல மதிப்பெண் பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.